காருக்கு ஹெல்மெட் தேவையில்லை, பாதுகாப்பா இருக்கீங்க. அப்ப பைக்ல போகும்போது இப்படி போற பைக்கு நிறுத்தி புதிய பீசில் அப்படியே சாஞ்சிடும். அதுக்குதான் அதை கண்டுபிடிக்கும் போது ஹெல்மெட்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சான். பைக் வாங்கறதுக்கு காசு இருக்கு, ஹெல்மெட் வாங்கறதுக்கு காசு. இதை கேட்டா தப்பா பேசுவீங்க. இந்த மீம்ஸ்ல எல்லாம் நிறைய நீங்க போடுறாங்க. ஹெல்மெட் நீங்க போடாதீங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் என்கரேஜ் பண்ணுது. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும். எப்படியா இருந்தாலும் நீங்க அப்பாவாயிடுவீங்க. தயவு செய்து உங்க மனைவி உங்களை நம்பி இருப்பாங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. காவல்துறை சொல்லதான் செய்வாங்க. உங்களுக்கு ஏதோ தண்டனைக்கு அவங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. காக்கும் சட்டை நம்மளை காக்குற சட்டை. 24 மணி நேரம் நமக்காக பணிபுரிகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க எதிர்க்கையாவது ஹெல்மெட்டை போட்டுட்டு வீடு வரைக்கும் போய் பாருங்க. உங்க பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும். காவல்துறை நண்பர்களுக்கு கைத்தட்டுங்க எல்லாரும். என் பார்வையில் படுகின்ற 2 சக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்பவர்களை ஹெல்மெட் அணியும்படி வற்புறுத்துவோம். அப்படி அணியாதவர்களை மீண்டும் மீண்டும் அணுகி ஹெல்மெட் அணிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இதை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி இருக்காங்களா? அவங்க என்ன ப்ரெஷர்ல இருப்பாங்க? 3rd இயர் காலேஜ் படிக்கும்போது, 2nd இயர் காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும், வேலைக்கு போகணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எய்ம் தானே இருக்கும். லைஃப்பை பார்க்கணும், அடுத்தது ஃபேமிலி பார்க்கணும்.